எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஜல்லிக்கட்டு விஷயத்தில் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன், நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. என்னென்னா ஒரு ஆதங்கம், இந்த மாதிரி நிறைய வாட்டி பல பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ஒரு வாட்டி போராடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு ஆதங்கத்தை நான் தெரிவித்தேன். அதுக்கு ஒரு விஷயம் சொன்னேன். அது பிரகாரம் எல்லோரும் அந்த விஷயத்துக்காக நின்னாங்க. அது போக தமிழ்நாடு முழுவதும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து, இளைஞர்கள்லேருந்து எஸ்பெஷலி எல்லோரும் நம்ம யங்ஸ்டர்ஸ் பற்றி பேசுகிறோம். எஸ்பெஷலி லேடிஸ், அவ்வளோ லேடிஸ் சரி, குழந்தைகள் சரி, ஃபேமிலியாக எல்லோரும் வந்திருக்காங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறு லெவலில் ஒரு புரட்சி, உலகமே நம்மளை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு விதத்தில், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒரு அகிம்சை வழியில், ஒரு சைலண்ட்டான, ஒரு நீட்டான ஒரு போராட்டமாக இது நடந்துட்டு இருந்தது. இந்த லாஸ்ட்டு ஒரு நாள் நடந்த சம்பவங்கள் அது எல்லாமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஏதோ ஒரு சட்டம், ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்போது என்ன தான் நான் ஸ்கூலுக்கு போயிருந்தாலும் சில விஷயங்கள் லா பிரகாரமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நம்மளால் அதை புரிஞ்சிக்க முடியாது. அப்போது அதை யாராவது கரெக்டான ஒரு முறையில், எஸ்பெஷலி அதுவும் நம்மளுடைய அரசாங்கத்தின் மூலியமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வந்திருக்குமான்றது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அன்றைக்கி காலையில் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. சாயங்காலம் 5 மணிக்கு சட்டமன்றத்தில் ஒரு இதை நிறைவேற்றுறாங்க. அப்போது அதை 5 மணிக்கு நிறைவேற்ற போகிறாங்கன்றத ஒரு கவர்மெண்ட்டுக்கு தெரியும் போது 5 மணிக்கு அந்த சட்டத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றிட்டு நேராக ஒரு மெரினாக்கு அத்தனை பேருக்கு மத்தியில் எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு தமிழகம் முழுவதும் ஒரு லைவாக, இவ்வளோ நாள் நீங்கள் எல்லோரும் பட்ட இந்த கஷ்டத்துக்கு, பண்ண போராட்டத்துக்கு உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விடிமுறை, ஒரு இது கிடச்சிருக்கு. நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். இன்னுமே உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது போக இதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை நாங்கள் நின்று உங்களுக்காக குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் கொடுத்துருந்தா அன்றைக்கி சந்தோஷமாக எல்லாரும் நாங்கள் சந்தோஷமாக அதை கொண்டாடிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் 7 நாள், சரியாக டேட் இது தெரியல, அவ்வளோ நாள் எந்த விதத்துலேயும் போலீஸோ சரி, அரசாங்கமோ சரி, நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம ஆல்ரெடி இந்த மாதிரி நாங்கள் ஒரு இதை நிறைவேற்றிட்டோம், இதுவே நம்மளுக்கு சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு முந்தின நாள் சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால், அதை யாராவது ஒருத்தர் முன்னாடி மக்கள் முன்னாடி நின்று, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நின்று, இது இதுக்கான தீர்வு இது கிடச்சிருக்கு, இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கிறோம், இது கண்டிப்பாக இதை நாங்கள் எங்களால் செயல்படுத்த முடியும், இதை பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு பதிலாக இப்போது நான் சொல்கிறதுனாலையோ இல்லை இவர் சொல்கிறதுனாலையோ அவர் சொல்கிறதுனாலையோ யார் சொல்கிறதுனாலையுமே எந்த விதத்துலையுமே யாராலையும், ஏன்னா நீங்கள் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இது யாருனாலையும் கூடின ஒரு கூட்டம் கிடையாது, இல்லை நடத்தின ஒரு போராட்டம் கிடையாது. இதுக்கு யாரும் தலைவர்கள் கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, ஃபேமிலிஸும் சரி, தாய்மார்களும் சரி, எல்லாரும் உட்காந்து போராடின ஒரு போராட்டம். இதை சரி ஒரு பர்டிகுலர் இவங்க சொல்கிறாங்க, ஓகே அவங்க போராடி இருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க இவ்வளோ நாள். ஏன்னா எங்களுக்குள்ளே என்றைக்குமே நம்மளுக்குள்ளே ஒரு 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 வேற்று ஒரு இதுவோ இல்லை இதுவோ இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணும். அப்படி சொல்லும்போது இது நம்மளுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வு கிடச்சிருக்கு,
இதை வந்து எல்லாரும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு இது திசை திரும்பிடுச்சு, இதனால் வந்து நான் சட்ட ஒழுங்கு கெடுற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது, முஸ்லீம்ஸ் வந்து சாப்பாடு போடுறாங்க, முஸ்லீம்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம்ஸ் என்னங்க அவங்க என்ன வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லையா? அவங்க தமிழர்கள் கிடையாதா? அவங்களுக்கு உணர்வு கிடையாதா? அவங்க சோறு போடுறாங்க, அதனால் வந்து இப்போ இது தேச விரோதமான ஒரு விஷயன்ற மாதிரி திசை திரும்புது அப்படின்னு சொன்னால், அப்போ வந்து இப்போ ஃப்ளட்டு நடந்த நேரத்தில் வந்து அத்தனை மசூதியில் வந்து முஸ்லீம்ஸ் வந்து இடம் கொடுத்து அத்தனை பேருக்கு சோறு போட்டாங்க. அப்போ அன்றைக்கி அது தேச விரோதமான ஒரு குற்றமா? எப்போ பாரு முஸ்லீம்ஸை பற்றி வந்து ஒரு தீவிரவாதம் எப்போ பாரு யாராவது ஒருத்தங்களை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு பேர் வேணும், அதுக்காக வந்து முஸ்லீம்ஸை யூஸ் பண்ணுறது. அப்படி பார்த்தா எத்தனை கிறிஸ்டியன்ஸ் வந்திருக்காங்க, எத்தனை இந்துஸ் வந்திருக்காங்க, அத்தனை மீனவர்கள் வந்து அன்றைக்கி சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே போய் அதில் பாதி பேர் கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், அத்தனை இந்துஸ் இருக்காங்க. அப்போ என்னென்னா ஒரு இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் தமிழர்கள் அப்படின்ற ஒரு உணர்வுக்காக தான் வந்து அத்தனை பேர் போராடினாங்க. எனக்கு என்னென்னா இவங்க எல்லாருமே போராடினது ஒரு சந்தோஷத்துக்காக. இன்றைக்கி வந்து ஒரு வெற்றியே இல்லாமல் என்ன நடந்தது, எப்படி இது முடிஞ்சது, இதை கொண்டாடணுமா, இது வேணாமா, இல்லை இதுக்காக துக்கப்படணுமா, இல்லை சந்தோஷப்படணுமா, என்னன்னே புரியாத ஒரு நிலைமைக்கு இதை கொண்டு வந்து முடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இதில் வந்து தேவையே இல்லை. இவங்க வந்து இத்தனை நாள் அப்போ இவ்வளோ பேர் போராடினதுக்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் வந்து இந்த ஒரு விஷயம் முடிஞ்சதுன்றது வந்து ரொம்ப வந்து வருத்தத்துக்குடைய ஒரு விஷயமா இருக்குது. இப்போது அங்கே மெரினாவில் இருக்கிறவங்க வந்து அன்றைக்கி வந்து போலீஸ் காலையில் போலீஸ் வராங்க. நான் என்ன கேட்குறேன்னா 6 நாளைக்கு முன்னாடி வராத போலீஸ் அன்றைக்கி காலையில் எதுக்கு வராங்க? அப்போ என்ன சொல்லலாம் நீங்கள், இந்த மாதிரி வந்து நாங்கள் இது கொடுத்ததுக்கப்புறமா எதுக்காக நீங்கள் போராடுறீங்க? அந்த பசங்க அங்கே கேட்ட ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க சார், அதை எங்கள் சைடில் இருக்கிறவங்கள வச்சு நாங்கள் கேட்டுட்டு நாங்கள் சொல்கிறோம், அதுக்கு எங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மணி நேரமோ 5 மணி நேரமோ கேட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 2 மணி நேரம் கொடுங்கன்னாங்க. நீங்கள் சாயங்காலம் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறீங்க அப்படின்னும்போது எதுக்காக அன்னைக்கு காலையில் போலீஸை வந்து அங்கே வர வச்சு எல்லாரையும் பிடிச்சி ஃபஸ்ட்டு அங்கேருந்து இழுக்கணும்? அந்த ஒரு பிரச்சனை வரலை அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு விஷயத்தை அன்னைக்கு செயல்படுத்தலைன்னு சொன்னால் வன்முறை வர்றதுக்கான விஷயங்கள் எங்கேருந்து இருக்குது? ஸ்டூடெண்ட்ஸ் மேலே வன்முறையில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஈடுபட்டாங்கன்னு சொல்கிறதுல எந்த விதமான நியாயம் இருக்குது? அதுக்கப்புறம் அதை வந்து போலீஸ் தான் பண்ணாங்க, அதுக்கான வீடியோஸை போட்டு போலீஸ் அராஜகம் இது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அந்த இடத்துக்கே முதல்ல நான் போகல. எதுக்காக இத்தனை நாள் இல்லாத அன்னைக்கு ஒரு நாள் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் என்ன? அதை சாயங்காலம் இது பண்ணி நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் உங்ககிட்ட பவர் இருக்குது, நீங்கள் வந்து எங்ககிட்ட நின்று எங்களுக்கு வந்து ஒரு அத்தாரிட்டி ஒரு நம்பிக்கை வந்து வேணும். அத்தனை பேர் போராடுறது எதுக்கு? இதுக்கு வந்து ஒரு ஃபைனலான ஒரு தீர்வு வேணும். நீங்கள் திடீர்னு இன்றைக்கி வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு நாளைக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு வாட்டி வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரோட்டில் உட்காந்து போராட முடியுமா? அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க எல்லாருமே எடுத்து வச்ச ஒரு கோரிக்கை என்னென்னா, இதை வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து செக் பண்ணிவிட்டு நாங்கள் இது சொல்கிறோம். அவங்களுக்கு அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அந்த இடத்த கொடுத்து நீங்களே வந்து சொல்லி அழகாக அவங்க எல்லாரையும் வந்து ஒரு வெற்றியோட வந்து சந்தோஷமாக அந்த பசங்க எல்லாரையும் அமுச்சு வச்சுருக்கலாம். அப்போ இவ்வளோ நாள் நாங்கள் போராடினதுக்கான ஒரு காரணமோ ஒரு சந்தோஷமோ எதுவுமே இல்லாமல் ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷனில் கொண்டாந்து இன்றைக்கி நிறுத்த வேண்டிய ஒரு அவசியம் என்ன இருக்குது? ரெண்டாவது, மெரினாவில் வந்து அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் வந்து அவங்க வன்முறையில் ஈடுபட்டாங்கன்றதை நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள். எல்லா இதுலேயும் வந்து அந்த ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே இருக்குது. அவங்க வந்து கேட்ட ஒரு விஷயத்துக்கு 2 ஹவர்ஸாக டைம் கொடுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இன்னொன்று என்னென்னா, போலீஸ் ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அவங்க வந்து நல்ல விதத்தில் வந்து ஃபஸ்ட்டு இவங்க பேசி என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தீர்வு வந்திருக்கு, அதனால் இது கரெக்டு தான், அதனால் இதோட முடிச்சுக்கோங்கன்னு. ஆனால் நீங்கள் சொல்கிறதோ இல்லை வந்து அனுப்புகிற ஒரு பேப்பரோ நம்ப முடியாது. எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்க. அதுக்குள்ளே நீங்கள் போலீஸை உள்ளே அனுப்பிச்சிட்டிங்க. அப்போ அதை மீறி எங்களால் இதை வந்து ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து இப்போ இது பீச்சு வரைக்கும் போயிட்டு அங்கே நிற்கிறாங்க. இப்போ நான் வந்து டி நகர்லேருந்து நான் கிளம்பி வரும்போது என்னால் டி நகரை தாண்டியே வந்து என்னால் போக முடியல. அப்போது சென்னையில் இருக்கக்கூடிய எத்தனையோ லட்சம் பேர் அங்கே மெரினாக்கு உடனே வரணும்னு சொல்லி அத்தனை பேர் வந்திருக்கும் போது எல்லா இடத்துலையும் போலீஸ் ஆட்கள் வந்து இதை வந்து நிறுத்திட்டாங்க. நிறுத்தி யாரையுமே வந்து போக முடியாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணும்போது ஒரு மீனவ குப்பத்தில் இருக்கிறவங்க அவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு தமிழனுக்கு ஒரு இவனுக்கு பிரச்சனைன்னும் போது நாங்கள் எல்லாருமே ஓடி வந்த மாதிரி அவங்க எல்லாருமே வந்து உடனே ஓடி வந்து அங்கே குரல் கொடுக்கணுன்றதுக்காக வந்தாங்க. எந்த வன்முறையிலையும் யாருமே ஈடுபடலை. அவங்க எல்லோரும் ஒரு சப்போர்ட்டுக்காக வந்தாங்க.
வந்து உட்காந்தவங்களும் அத்தனை பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ அவங்க அத்தனை பேரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்போ அன்றைக்கி நைட்டு நம்மளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்மளோட போராட்டத்தை நம்ம கைவிடக்கூடாதுன்னு சிலம்பரசன் நான் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. அப்போ என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. என்ன காரணத்துக்காக அத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்கன்றது எனக்கு புரியல. எதனால அவங்க அரெஸ்ட் பண்ண செய்யப்பட்டாங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு புதிராக இருக்குது. அவங்க என்ன தவறு செஞ்சாங்கன்றதுக்காக அவங்க வந்து அரெஸ்ட் செய்யப்படணும். அத்தனை பேருக்கு வந்து அவ்வளோ வந்து நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு. அதை யார் செஞ்சாங்க, இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்க, அதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக அத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க. யார் எந்த தவறு செஞ்சுருந்தாலும் அதை வந்து இங்கே இருக்கிறவங்க யார் வேணால் மறைக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவங்கிட்டேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக அதுக்கான பலனை அவங்க அனுபவிப்பாங்க. அது நடக்கும். நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரல. என்னோட ஒரே பாயிண்ட் என்னன்னா, அழகாக அரசாங்கம் வந்து இவ்வளோ நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ தூரம் அத்தனை போலீஸுக்கும் அத்தனை குழந்தைங்க அவங்க அத்தனை பசங்க எல்லோரும் சோறு போட்டு அவங்க எல்லாருக்கும் சோறு கொடுத்து போலீஸும் நம்மளுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் பாகுபாடு வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் சந்தோஷமாக அந்த மெரினாவில் அவ்வளோ வண்டிகள் வந்தாலும் அத்தனை பசங்க நின்று வாலண்டியர்ஸ்லேருந்து எல்லா வண்டியும் வழி அமைச்சு அவ்வளோ லேடிஸ் வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து இவ்வளோ அழகாக இவ்வளோ ஒற்றுமையாக எந்த ஒரு வன்முறையும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் எல்லோரும் பண்ணியிருக்காங்க. உடனே இது திசை திரும்புதுன்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸ் அவங்க மேலே போய் பழி போடுறது, மீனவர்கள் வந்து அங்கே வந்து பிரச்சனைக்காக வந்து நின்னாங்கன்னு சொல்லிட்டு மீனவர்களை வந்து குறை சொல்கிற, மீனவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறது, இதெல்லாம் வந்து எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நல்ல சந்தோஷமாக இதை வந்து அழகாக முடிச்சு வைக்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இது எதுக்கு தேவையில்லாமல் இப்போது நம்ம இந்த சைட்லேருந்து உட்காந்து சில விஷயம் பேசிடலாம். பட் அந்த பக்கத்துலேருந்து அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம், பல இது இருக்கலாம். அது உள்ள நான் அது உள்ளே வரல. ஆனால் என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இதை அழகாக முடிச்சு வைக்காமல் நீங்கள் வந்து பொறுப்பெடுத்து நீங்கள் வந்து முன்னிலையில் நின்று நீங்கள் வந்து அதை சொல்லாமல் யார் யாரோ சொல்கிறதுனாலையோ இது சொல்கிறதுனாலையோ அவங்க சொல்கிறதுனாலையோ இதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது வந்து ஒரு லீடரோ யாரோ எடுத்த ஒரு முடிவு கிடையாது. இது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் உணர்வுக்காக எடுத்த ஒரு முடிவு, வந்த ஒரு முடிவு. இதில் வந்து இவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்னோட விஷயம் என்னென்னா, நான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் பேச ஆரம்பித்தா இது நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் நான் அதை பற்றி பேச விரும்பல. என்னோட ஒரே ஒரு கோரிக்கை, வேண்டுகோள், நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளோ பேர் தமிழ்நாடு முழுக்க மீனவர்கள்லேருந்து மாணவர்கள்லேருந்து அத்தனை பேர் இதுக்காக போராடினவங்க, அத்தனை பேரில் குழந்தைங்க இருந்திருக்காங்க, லேடிஸ் இருந்திருக்காங்க, எல்லாருக்கு நடுவில் அத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த அத்தனை பேரையும் இம்மீடியட்டாக அத்தனை பேரும் வந்து ரிலீஸ் ஆகணும். அப்படி அவங்கள ரிலீஸ் பண்ண முடியாதுன்றீங்களா? அவங்க எல்லோரும் அங்கே உட்கார்றதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். அப்போ என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கள். என்ன அரெஸ்ட் பண்ண முடியாதுன்றீங்களா? அப்போ அவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது, அத்தனை பேர் இதனால் பாதிக்கப்பட்ட அவங்களுக்கு நஷ்டம் அடைஞ்ச எல்லா மீனவர்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நிவாரணம் கிடைச்சே ஆகணும். மூணாவது, இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட இந்த கஷ்டத்துக்கு ஒரு நாள் கவர்மெண்ட்டே இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி கவர்மெண்ட் ஒரு நாள் சூஸ் பண்ணி நீங்கள் பட்ட இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கும் இவ்வளோ நாள் பண்ண இந்த போராட்டத்துக்கும் உங்களுக்கு கிடைச்ச வெற்றி இன்றைக்கி நம்ம எல்லோரும் கொண்டாடி சந்தோஷமாக ஜல்லிக்கட்டை நடத்தலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த விஷயம் நடக்கலை, இவங்களை யாரையுமே ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இறங்கி என்னோட விதத்தில் அகிம்சை வழியில், நல்ல ஒரு வழியில், நேர்மையான வழியில், உணர்வால் நான் கண்டிப்பாக போராடுவேன். அந்த மக்களுக்காக நான் நிற்பேன். ஏன்னா அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் ஏற்படுது. என்ன குழப்பம் ஏற்படுதுன்னா, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருச்சு எல்லோரும் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் இது இப்படி திசை திருப்பப்பட்டது, அப்படி திசை திருப்பப்பட்டது, அதனால் எங்களுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற ஒரு வார்த்தையை அங்கே சொல்லும்போது ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுது. ரெண்டாவது, நான் தனிப்பட்ட விதத்தில் என்னுடைய கருத்து என்னவா வேணால் இருக்கலாம். ஆனால் அவ்வளோ பேர், அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு, அவ்வளோ பேர் உட்காந்துருக்கும்போது ஒட்டு மொத்தமாக எல்லாருடைய கருத்தும் எல்லாருடைய சம்மதமும் அங்கே தேவை. அப்போது அதுக்கு தான் நான் வந்து நிற்க முடியும். நான் இன்றைக்கி காலையில் கூட அங்கே வரும்போது மெரினாவுக்கு போக முடியாதப்போ நான் போட்ட வீடியோவில் என்ன சொன்னேன்னா, இப்போ இந்த விஷயத்தை கை விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, அதை கூட ஒரு வார்த்தை சொல்லி தான் சொன்னேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா
இப்படி ஒரு வன்முறையும் இதை யூஸ் பண்ணி இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அத்தனை பேரோட சேஃப்டி வந்து இப்போ வந்து திசை திருப்பப்படுறதுனால சேஃப்டி பாதிக்கப்படுது. அவ்வளோ பேருக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. அதனால இது உடனே நிற்கணுன்றதுக்காக தான் நீங்கள் நிறுத்துங்கன்னு சொன்னேன். அவங்களோட இதுக்கு என்ன அவங்க டிசைட் பண்ணுறாங்களோ அதை நானும் வந்து அந்த டிசிஷனுக்கு நான் நின்றுருப்பேன். நான் அப்போ மெரினாவுக்கு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருந்ததுன்னா நானும் அப்போ அந்த மெரினாவில் நின்று இருப்பேன். அதை தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அப்போ நீங்கள் சிலம்பரசனையும் அரெஸ்ட் பண்ணணும். நானும் வந்து அதுக்கு ஒரு காரணம் தான். என்ன அரெஸ்ட் பண்ணாமல் அவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்ணுறதுன்றது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. அப்போ என்ன அரெஸ்ட் பண்ணலையா அப்படின்னு சொன்னால் அவங்க எல்லோரும் ரிலீஸ் செய்யப்படணும். அப்படி இந்த ஒரு இந்த ஒரே ஒரு விஷயந்தான் வந்து கேட்குறோம். இந்த விஷயம் வந்து நடக்கலை அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக இந்த மக்களுக்காக போராடுவேன். ஏன்னு சொன்னால் ஒரு 1000 லட்சம் பேர் வந்து இந்த போராட்டத்துக்கு காரணமாக இருந்த ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னா அந்த 1,00,000 பேரில் நானும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ரூபத்தில் நானும் காரணமாக இருந்திருக்கேன். என்ன அத்தனை பேர் கேட்குறாங்க, அன்றைக்கி நைட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்து எங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து போராடணும் அப்படின்னு நீங்கள் வந்து அன்றைக்கி பேசிட்டு போயிட்டீங்க. அடுத்த நாள் அடி வாங்கும்போது நீங்கள் எங்கே போனீங்க, அடுத்த நாள் எங்களை அரெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எங்கே போனீங்கன்னு எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி தாங்க அது. ஆனால் அன்றைக்கி என்னால் அது பேச முடியல. ஏன்னா ஏகப்பட்ட திசையில் ஏகப்பட்ட விதமாக என்னென்னமோ நடந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் நம்ம எது பேசினாலும் அன்றைக்கி வேலைக்காகாது, அது போய் மக்கள்கிட்ட சேராது, அதனால் எந்த விஷயமும் நடக்காதுன்றதுனால தான் அன்றைக்கி நான் பேசலை. அதே நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் இதை நிறுத்திடுங்க, ஏன்னா தேவையில்லாமல் இதனால் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் நான் அன்றைக்கி என்னோடய கோரிக்கையை வச்சனே தவிர மக்களும் ஸ்டூடெண்ட்ஸும் அத்தனை தமிழர்களும் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக அவங்க எடுக்கக்கூடிய அந்த டிசிஷனுக்கு மட்டும்தான் நான் என்றைக்குமே நிற்பேன். என்னுடைய தனிப்பட்ட கருத்துன்றது இதில் தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த மீனவர்களுக்கு எவ்வளோ பேருக்கு இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ஒரு ஸ்டேஜ் சும்மா இறங்கி நான் ரோட்டில் நின்று டான்ஸ் ஆடியாது அவங்களுக்கு தேவையான ஒரு நிவாரணத்தை என் சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். ஆனால் கவர்மெண்ட் வந்து இதுக்கு அவங்க வந்து எல்லாருக்கும் நிவாரணத்தை கொடுத்தே ஆகணும், அத்தனை பேரை ரிலீஸ் பண்ணி ஆகணும். எங்களுக்குன்னு ஒரு நாள் கொடுத்து எங்கள் எல்லாரையும் இவ்வளோ நாள் நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எங்களை சந்தோஷமாக எங்களோட வெற்றியை உலகமே பார்த்தது. இவ்வளோ அகிம்சை வழியில் இவ்வளோ அழகாக வந்து இந்த மக்கள் போராடுறாங்கன்னு அதுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வையும் நல்ல ஒரு இடத்தையும் நம்மளுடைய அரசாங்கம் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி ஒரு வேளை அது நடக்கலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் வந்து போராடுவேன். அதனால தான் மெயினாக இந்த ஸ்பீச்சு. ரெண்டாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், மெரினாவில் என்ன பண்ணாங்க, மெரினாவில் எந்த விதமான வந்து ஒரு வன்முறையான செயலும் வந்து மெரினாவில் நடக்கலை. எல்லாரும் வந்து ஒழுங்காக வந்து உட்காந்து எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல 144 போடுறதுக்கான அவசியம் என்னன்றது எனக்கு தெரியல. இப்போ மெரினா இல்லைன்னா என்னங்க, நான் அதை தான் சொன்னேன். எல்லோரும் 10 நிமிஷம் நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்று இருந்தால் அத்தனை போலீஸ் வந்து அத்தனை பேர் மேலே கை வச்சிருக்க முடியுமா? அதுக்காக தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வரீங்கன்னா வேறு ஒரு விஷயம் யோசிக்க முடியாதா என்ன? அப்படிலாம் ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்படணுன்ற அவசியமும் கிடையாதுன்ற. நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குல்ல, உங்களுக்கு இருக்குல்ல, அப்போ அந்த மாணவர்களுக்கு கிடையாது? அப்போ அந்த மாணவர்களுக்கு கிடையாது? யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாங்க, யார் வேணால் கருத்து சொல்லலாங்க, யார் வேணால் என்ன வேணால் இது பண்ணலாம். அங்கே எந்த ஒரு வன்முறையோ எந்த ஒரு பிரச்சனையோ எந்த மாணவர்களோ பண்ணிடலாம், எதுவுமே நடக்கலை. அதுதான் நான் சொன்னேன். நீங்கள் எல்லோரும் மாணவர்கள் பேசுகிறீங்களே, வந்த அத்தனை லேடிஸை பற்றி யாராவது பேசுனீங்களா? அத்தனை குழந்தைங்களை பற்றி யாராவது பேசுனீங்களா? அத்தனை வீட்டிலேருந்து சோறு எடுத்துகிட்டு வந்தாங்க. முஸ்லீம் சோறு போட்டாங்கன்றதுக்காக வந்து தேச விரோத இதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இப்படி என்ன சொல்ல வரேன்னா, ஒரு விதமாக வந்து இப்போது என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு இடத்துல வந்து சில பேர் வந்து இல்லை அவங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆதங்கம், ஒரு கோபம்ன்றது இருக்கும். ஒன்று மாட்டை விடு, இல்லைன்னா எங்கள் நாட்டை விடுன்னு ஒருத்தன் சொல்கிறேன். அப்போ வந்து தனி தமிழ்நாடு கேட்குறாங்க, இது வந்து தேச விரோதமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை மட்டும் எடுத்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுன்றது தவறுன்றேன். அப்படி கிடையாது. அது யார் வேணால் நினைக்கிட்டோம். நான் அதை தான் சொல்கிறேன். நான் இப்போவும் சொல்கிறேன், நான் வந்து போலீஸ் மேலேயோ அரசாங்கம் மேலேயோ யார் மேலேயோ குற்றச்சாட்டு வைக்கிறதுக்காக நான் இங்கே வரல. நாங்கள் இவ்வளோ நாள் அவ்வளோ அழகாக வந்து நாங்கள் வந்து போராடி இருக்கோம்.
எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை, இப்படி ஒரு ஃபினிஷிங், இது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி. ஒரு இப்போது ஒரு என்ன ஒரு படம் நீங்கள் இது பண்ணாலும் எண்டில் வந்து ஒரு கிளைமேக்ஸுன்றது வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு திருப்திகரமான ஒரு கிளைமேக்ஸுன்றது தேவை. அப்போ இவ்வளோ நாள் போராடின இந்த குழந்தைங்கள்லேருந்து, பேரண்ட்ஸ்லேருந்து, லேடிஸ்லேருந்து, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து அத்தனை பேருக்கும் இன்னைக்கு யாருக்குமே இதை வந்து கொண்டாடுறதா இல்லை கோபப்படுறது. இப்போது எனக்கு என்னென்னா, இது சந்தோஷம்னு ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது அத்தனை பேர் அரெஸ்ட் ஆகி உள்ளே இருக்காங்க. இப்போ நான் எதுக்கு வந்து இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன்? எல்லாரும் வந்து இந்த இதை வந்து நடத்தினது வந்து போலீஸ்காரங்களோ இல்லை வேற யாரோ இதை பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே சட்ட ரீதியாக வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு எல்லாரும் பேசுகிறாங்க. கரெக்டான ஒரு விஷயம். ஆனால் உள்ளே போனவங்க என்ன ரீசனுக்காக உள்ளே போனாங்க, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இத்தனை நாள் மெரினாவில் வந்து எல்லாரையுமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். அதுதான் சொல்கிறேன். அப்போ அவங்க உட்கார்றதுக்கு சிலம்பரசன் ஒரு காரணமாக இருந்திருக்கேன். அப்போ நானும் தானே அரெஸ்ட் ஆகணும். அன்றைக்கி என்ன வந்து மெரினாக்கு அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ நானும் அந்த மீனவர்களோட உட்காந்துருப்பேன். அப்போ நானும் அவங்களோட அரெஸ்ட் ஆகிருப்பேன்ல. இப்போ அவங்க அந்த பசங்க கஷ்டப்படும் போது ஐயோ நம்மளால் அங்கே போக முடியல, எல்லா பக்கமும் நிறுத்திட்டாங்களே, இறைவா எப்படி இவங்களை வந்து காப்பாற்றுறது அப்படின்னு நினைக்கும் போது அந்த குப்பத்துலேருந்து திரண்டு 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 அந்த மக்கள் வர்றாங்கங்க. அப்போ எந்த உணர்வோடு வராங்க? எந்த ஒரு ஜாதி, மதம், இனம், கட்சி கிட்சி எல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம தமிழர்கள் ஒரு நல்ல விதமாக இத்தனை நாள் போராட்டிருக்காங்கன்னு அந்த மீனவர்கள் வந்தாங்க. வந்தவங்களுக்கு இப்படி ஒரு துன்பம் தேவையாங்க? யார் வந்து பேசுறது? இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம காசு கொடுக்கறதுனாலையோ இல்லை இது பண்ணுறதுனாலையோ அந்த துன்பம் மாறிடுமா? அந்த உணர்வோடு அப்போ அவங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து நின்னாங்களே. என்னால் நிற்க முடியல, ஆனால் அந்த மீனவர்கள் வந்து அன்றைக்கி நின்று இருக்காங்க. என்ன அத்தனை பேர் கேள்வி கேட்குறான், நீ பாட்டுக்கு சொல்லிட்டு நீ போய் வீட்டில் போய் படுத்துட்ட. கிடையாதுங்க. நான் இன்னைக்கு எதுக்கு என் வீட்டு வாசலில் வந்து அன்னைக்கு நான் படுத்தேன்? அதை வந்து பல பேர் எப்படி வேணால் வேற கருத்து எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து படுத்த காரணம் என்ன தெரியுமா? அவ்வளோ பேர் படுத்திருக்காங்க. நம்ம பேசிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா அசிங்கமாக இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் நான் வந்து வெளியில் படுத்தேன். எனக்கு என்ன அவசியம் இருக்குது? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்ட். மாணவர்களோ இளைஞரோ வன்முறையில் ஈடுபடல, வேறு யாரோ பண்ண. நான் என்ன கேட்க வரேன்னா, நீங்கள் காலையில் எதுக்கு அதை பண்ணீங்கன்னு கேட்குறேன். பண்ணதுனால தானே வன்முறை வந்தது. நான் என்னோட கரெக்டு, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு, 100% ரைட்டு. அப்படியே இருக்கட்டும். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் சாயங்காலம் வந்து ஒரு சட்டத்தை வந்து சட்டசபையில் வந்து நீங்கள் கொண்டு வரீங்க. கொண்டு வரும்போது எதுக்காக காலையில் நீங்கள் போலீஸ் அனுப்பணும்? அப்படின்னா 6 நாளாக உட்காந்துருக்கும் போது நீங்கள் அமைச்சிருக்கலாம். அந்த ஒரு விஷயம் நடந்ததுனால தானே வந்து இப்போ இந்த இடத்துல கொளுத்தப்பட்டது, இந்த இடத்துல வன்முறை வந்துச்சுன்னு. அப்போ அத்தனை நாள் வரலையே. ஸோ அது யார் பண்ணாங்கன்ற இடத்துக்கே நான் வரல. அதை நீங்கள் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, ஏன் அந்த ஒரு ஸ்டாண்டை எடுத்து வர முடியலன்றது தான் என்னோட கேள்வி. அதை நீங்கள் வந்து நேர்லேயே உட்காந்து 5 மணிக்கு இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு நேராக சட்டசபையிலிருந்து எல்லா எம்எல்ஏஸும் எல்லாரும் வந்து நேராக மெரினாவில் எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு லைவில் டெலிகாஸ்ட் பண்ணுங்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி மைக்க பிடிச்சி உங்கள் எல்லாருக்காகவும் நாங்கள் இந்த மாதிரி இது ஒரு விஷயத்தை நிறைவேற்றியிருக்கோம், இது உங்களுடைய வெற்றி, நீங்கள் எல்லாரும் ஜெயிச்சிட்டீங்க, இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நான் உங்களுக்காக நிற்பேன், நாங்கள் இந்த கவர்மெண்ட் உங்களுக்காக நிற்கும் அப்படின்னு ஒரு தைரியத்தை கொடுத்து, அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் போல அதுக்கப்புறமும் அங்கே இருந்தாங்க. அப்போ தேச விரோதமான ஆட்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க, அப்போ நாங்கள் போலீஸ் அமிச்சோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு ரைட்டு. இதை ஏன் நீங்கள் செய்யலைன்றது தான் என்னுடைய கேள்வி. சரி, இப்போ நான் வந்து நான் அதை தான் சொன்னேன், நான் அந்த மேட்டருக்குள்ளே போகலன்னு. நீங்கள் போகிறதுனால நான் ஒன்று கேட்குறேன். அப்போ அத்தனை காக்கி யூனிஃபார்ம் போட்டு சில பேர் வந்து இப்போ இதை கொளுத்துறாங்க, இதை வந்து இது வண்டிக்கு தீ வச்சாங்க, இதுக்கு வந்து இது பண்ணாங்கன்றாங்க. அப்போ அவங்க மேலே ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? அவங்க ஏன் அரெஸ்ட் ஆகல? அதான் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த விஷயத்துக்குள்ளேயே நான் ஏன் போக விரும்பலன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதை யார் மேலே வேணால் பழி போடலாம். ஆனால் என்னோட பாயிண்ட் என்னென்னா, இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணி இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து பக்கத்து ஒரு தோல் கொடுத்து நின்ன கவர்மெண்ட்டும் போலீஸும் அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு விஷயத்தை பண்ண வேண்டிய ஒரு அவசியம் என்னன்றது தான் என்னோட கேள்வி. சார், நான் ஒன்று சொல்கிறேன். நான் சொன்ன மாதிரி டு பி வெரி ஃப்ராங்க், எனக்கு வந்து அரசியல் தெரியாது, நான் அந்த விஷயத்துக்குள்ளேயே வரல. ஓகேவா? யார் வேணால் எதுக்காக வேணால் என்ன வேணால் பண்ணியிருக்கட்டும், யார் வேணால் தசை திருப்பிக்கிட்டும், யார் வேணால் எப்படி வேணால் அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கட்டும், அதெல்லாம் செகண்டரி சார். ஆஸ் அ கவர்மெண்ட் நம்ம வந்து ஓட்டு போட்டு நம்ம வந்து ஒரு இதுவாக நாங்கள் உட்காந்துருக்கும் போது
இப்படிப்பட்ட ஒரு பெரிய, அதுவும் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை தானே. அதில் வந்து நம்ம வந்து இப்போவும் நான் சொல்கிறேன், நான் வந்து கவர்மெண்ட் மேலே தவறோ இல்லை போலீஸ்காரங்க மேலே தவறோ நான் சொன்னேன்னா, நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ நாள் பண்ண நீங்கள் அன்றைக்கி இதை அழகாக பண்ணி எங்களுக்கு வந்து சந்தோஷமாக ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கலான்னு தானே கேட்குறேன். இதில் 2 விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு விஷயத்தை நான் பேச மாட்டேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க வந்து நம்மளுடைய இந்த விஷயத்துக்காக போராடினவங்க, ஓகேவா. அவங்க சொன்ன ஒரு விஷயத்தில் எனக்கு முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அவங்கள நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க, எடுத்து வச்சாங்க, கரெக்டு. ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அவங்களுக்காக மட்டுமா இத்தனை பேர் வந்தாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிலம்பரசனுக்காகவோ ஹிப்ஹாப் தமிழாவுக்காகவோ இவருக்காகவோ அவருக்காகவோ யாருக்காகவும் வரல. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டோட தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு தமிழ் உணர்வோடு எல்லாரும் வந்திருக்காங்க. அப்போது இவங்க ஒரு எத்தனையோ காலமாக இவங்க போராடி இருக்காங்கன்றதுனால அவங்க மேலே ஒரு மதிப்பும் மரியாதையும், அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நானே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு முன்னாடி இத்தனை பேர் போராடி இருக்காங்க, நாங்கள் எதுக்கு இன்றைக்கி வந்து போராடுறோம், அப்போ அத்தனை காலமாக இவங்க பண்ண அந்த போராட்டத்துக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணுன்றதுக்காக தானே நாங்கள் இன்றைக்கி வந்து போராடுறோம். அப்படி தானே அத்தனை மக்கள் வந்து போராடி இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க சொல்லும்போது இதை மட்டும் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தை. ஆனால் அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இது திசை திருப்பப்பட்டிருக்கு, இது வேற மாதிரி போயிட்டுருக்கு, அதனால எங்களுக்கும் இதுக்கும் இனிமேல் சம்பந்தம் கிடையாதுன்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது சொல்லும்போது தான் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது, இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு. ரெண்டாவது, அதைத்தான் சொல்கிறேன், அவங்க சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு அரசாங்கம், யாராவது ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள் வந்து சொல்லணும் சார் முன்னாடி நின்று. அப்போ தானே அத்தனை பேர் வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். அதுதான் அங்கே பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். நான் அவங்க மேலே தவறே நான் சொல்லலை. ஏன்னா நம்மளுக்குள்ளே நம்ம வந்து சண்டை போட்டுக்கூடாது, நம்ம ஆட்களை நம்மளே விட்டு கொடுக்கக்கூடாது. அது ரைட்டோ தப்போ அது உள்ளே நான் போகல. நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, அன்றைக்கி சொன்னாங்க. ரெண்டாவது, பாதி பேர் போனாங்கன்றது வந்து என்னென்னா, அவங்க சொன்னாங்கன்றதுக்காகலாம் போனவங்க கிடையாது. அன்றைக்கி சண்டே நைட், அது அடுத்த நாள் மண்டே, அதனால பாதி பேர் போனாங்க. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்ன விஷயம்னா, இது வந்து அவங்க மேலே பழி போடுறது, இவங்க மேலே பழி போடுறது, இவங்க அது சொன்னாங்க அவங்க அது சொன்னாங்களாம் கிடையாது. இது இவ்வளோ நாள் பட்ட ஒரு கஷ்டத்துக்கு இதை அழகான ஒரு முறையில் இதை வந்து செயல்படுத்தியிருக்கலாமே தவிர, இதை இப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி தான் இதை ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை என்னைக்கோ பண்ணியிருக்கலான்றது தான் என்னுடைய கருத்து. சரி, நீங்கள் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ சில பேர் சொன்னாங்க இது வந்து திசை திருப்பி இவங்க வரக்கூடாது அவங்க. சரி, இதெல்லாம் முதல்ல வந்து தவறான ஒரு விஷயம் சார். இப்போ நீங்கள் என்னென்னா, அத்தனை மாணவர்கள் அங்கே இருக்கும்போது அங்கே டிஎம்கே மாணவர்கள் இருக்க மாட்டாங்களா, ஏடிஎம்கே மாணவர்கள் இருக்க மாட்டாங்களா, ஒரு பாஜக மாணவர்கள் இருக்க மாட்டாங்களா? எவ்வளவோ எல்லா அரசியல் சார்ந்த எல்லாரும் தான் சார் அங்கே இருந்தாங்க. அப்படி பார்த்தா இப்போ நான் வந்து எந்த கட்சியை சேர்ந்தவனு கிடையாது, ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு கட்சி இதுவாக இருக்கார். அப்போ சிலம்பரசனும் ஏதோ ஒரு கட்சி சார்ந்த ஒருத்தனாக தானே வந்து கன்சிடர் பண்ணப்படுவார். அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து இவங்க வரக்கூடாது, இவங்க, அதுதான் நான் சொன்னேன். இது என்னன்னா, எந்த நடிகர்கள் வரக்கூடாது, இவங்க வரக்கூடாது, இதெல்லாமே சொல்லி மாணவர்கள்கிட்ட ஒரு இது பண்ணது. ஏன்னா அந்த நேரத்தில் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நான் போகல அப்படின்னு சொன்னால், இப்போவும் சொல்கிறேன், நம்மளுக்குள்ளே வந்து ஒரு ஆல்ரெடி வெளியில் இருக்கிறவங்க வந்து ஒரு பிரிவினை கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் நம்மளும் போய் நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை கெடுத்துடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் சும்மா இருந்தேன். ஒரே ஒரு சார், கரெக்ட், உங்களோட இது பாயிண்ட் கரெக்டு. ஒரு சார், மெரினாவில் யாராவது வந்து அந்த மாதிரி பண்ணாங்களா? எப்போ பண்ணாங்க அண்ணே? ஒரு நிமிஷம், அதுதான் ஒரு நிமிஷம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, அதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். இப்போ சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி யாரோ வன்முறையில் இது பண்ணாங்க, மாணவர்கள் இல்லாமல் வேறு யாரோ செயல்படுறாங்கன்னு, இதுக்கு தான் அவங்க எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த ஒரு நேரத்தை அவங்க யூட்டிலைஸ் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. அதுக்காக இவ்வளோ நாள் இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் இவ்வளோ நாள் இருந்த அத்தனை மக்களும் வந்து அதுக்கு வந்து பாதிப்பாகணுன்றது ரைட்டான்றது நீங்களே சொல்லுங்கள். ரெண்டாவது விஷயம், ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இதை வந்து ஒரு அரசாங்கம் கரெக்டான ஒரு விதத்தில் வந்து எடுத்து நீங்கள் அங்கே வந்து சொல்லணுன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. எல்லாரும் ஒட்டுமொத்தமாக உட்காந்து ஒரு இடத்துல வந்து சொல்லி ஒரு தைரியத்தையும் ஒரு நம்பிக்கையை கொடுத்து பேசினதுக்கு அப்புறமா நாங்கள் போலீஸ் அனுப்புகிறோன்னு நீங்கள் சொன்னீங்களான்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் அதுதான் எதுக்காக அன்னைக்கு ஒரு கரெக்டு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சாயங்காலம் நீங்கள் 5 மணிக்கு கொண்டு வந்தீங்கல்ல, எதுக்காக நீங்கள் காலையில் காவல்துறை அமைச்சிங்க?
அவங்க அப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன். அது சாயங்காலம் 5 மணிக்கு பேசுங்களேன், சாயங்காலம் 5 மணிக்கு பேசுங்க, முந்தானத்து பேசுங்க. எதுக்கு அன்னைக்கு காலையில் அந்த நேரத்தில் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏங்க, ஒரு சாதாரண ஒரு பாமரனா இந்த நாட்டில் இந்த மண்ணில் பிறந்த ஒரு மனுஷனா அரசியலுக்கு வந்தால் தான் கேள்வி கேட்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க. எதுக்கு அரசியல் வரணுன்ற நான் என்னைக்குமே அரசியலுக்கு வர மாட்டேன். ஆனால் நான் மக்களுக்காக நான் வருவேன். நான் இப்போவும் வந்து எதுக்காக உட்காந்து நான் சொல்கிறேன் என்னையும் அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்கிறேன்? நான் இப்போ சொல்கிறேன், அரசியல்ன்றது யாருக்குமே தேவை கிடையாது. எனக்கு அரசியல் தேவை கிடையாது, நான் அரசியலுக்கு வரவும் மாட்டேன். ஆனால் அரசியலுக்கு வந்து தான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. வெளியிலிருந்து மக்களுக்காக நல்லா செய்ய முடியும். அப்படி பார்த்தா ராஜா இருக்கும்போது ராஜா மட்டும்தான் ரூல் பண்ணும்போது முடியுன்ற ஃப்ரேம் ஒர்க் இருந்தது. இன்னைக்கு எப்படி டெமோக்ரஸி இருக்கு? அப்போ அதை பிரேக் பண்ணி அன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஒரு விஷயத்தை உடைச்சு மக்கள் ஓட்டு போட்டு தான் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்கல்ல. அப்படின்னா இன்னைக்கு வந்து எல்லாரும் ராஜா ரூல் தானே இருக்கணும். இன்னைக்கு எப்படி நம்ம எல்லாரும் டெமோக்ரஸியாக இருக்கும்? இன்னைக்கு எப்படி வந்து நம்ம ஓட்டு போட்டு இந்த கட்சி அந்த கட்சின்றதை எப்படி வந்தது? அப்போ ஒரு காலகட்டத்துக்கும் வந்து ஒரு புரட்சி வருது, ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு புது இது வருது, ட்ரெண்ட் வருது இல்லை? அப்போ அரசியல் இருந்து தான் செய்யணுன்றது பழைய ட்ரெண்டு, அரசியலில் இல்லாமல் செய்யலான்றது இன்னைக்கு புது ட்ரெண்டு சார். அதை தான் சொல்கிறேன். என்னன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னா சார், பேட்டி வந்து ஒரு 10-15 பேட்டி தனித்தனியாக இந்த மாதிரி வந்திருக்கு சார், பல முறை வந்து இந்த மாதிரி வந்திருக்கு. அதுதான் சொல்கிறேன், இது ஒட்டு மொத்தமாக எல்லாருக்கிட்டையும் வந்து பேசுகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுவாக இல்லைன்றது தான் என்னோட கருத்து சார். மீடியா கிட்ட பேசுனதுனா கூட இப்போ நீங்கள் வந்து இல்லை, நான் சொல்ல வர பாயிண்ட் என்னென்னா, ஒரு ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கிட்டையும் போய் சேரக்கூடிய அந்த மாதிரி ஒரு இடத்துலையோ இல்லை அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டாக அதை கிரியேட் பண்ணி இது வந்து எல்லாருக்கும் இன்றைக்கி நான் அதை தான் சொன்னேன். அந்த சட்டமன்றத்தில் ஒரு விஷயம் வந்து அன்றைக்கி நடந்தப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் வந்து பேசும்போது தான் அது வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு பவர் இருக்கு. இல்லைன்னா எந்த விதத்தில் வந்து அது எடுப்பட போகுது? இல்லை இல்லை சார், அப்படி கிடையாது சார். சார் அது இல்லை அதை தான் சொல்கிறேன் சார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மீடியா மட்டும் நான் சொல்ல வரல. இது என்னன்னா, இது சரியா போய் அவங்க கிட்ட ரீச் ஆகிறதுக்கான எல்லா விதமான ஒரு இதுவும் எடுக்கலன்றது தான் நான் சொல்கிறேன். நாட் ஜஸ்ட் அபவுட் மீடியா சார். நான் தான் ஒரே விஷயம் சொல்கிறேன் சார், எல்லாரும் வந்து உணர்வோடு வந்திருக்கோம் சார். இப்போ சில பேர் வந்து திசை திருப்பினாங்களா, சில பேர் அவங்களோட பர்சனல் இதுக்கு பண்ணிக்கிட்டோம் சார். எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது சார். நாங்கள் எல்லாரும் வந்தது எதுக்காக? ஒட்டு மொத்தமாக இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணுன்றதுக்காக. அதனால தான் இதை சொல்லி நான் விடைபெறுறேன். என்னென்னா, அரெஸ்ட் ஆனவங்க அத்தனை பேரும் ரிலீஸ் ஆகணும். இல்லையா, சிலம்பரசன் நான் இங்கே டி நகரில் தான் இருக்கேன், என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்கள். அத்தனை பேருக்கு நிவாரணம் கிடைக்கணும். ஒரு நாள் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு உங்களுக்கு இது வெற்றி, ஜல்லிக்கட்டு நடத்துங்கன்னு மெரினாலேருந்து நம்ம மதுரை, அலங்காநல்லூர் எல்லா ஊர்லேயும் ஜல்லிக்கட்டு நடக்கணும் சார். இவ்வளோதான் சார். நன்றி, வணக்கம். படத்தோட இசை யூகே முரளி சார். அவர் பார்த்தா தான் கோட் சூட்லாம் போட்டிருப்பாரு, பார்த்தா நேட்டிவிட்டி சாங் போட்டிருக்காரு. அது வந்து கள்ளச்சாராயம் போதையாக தான் இருக்குது, கொஞ்சம் தெளிய லேட்டாகும் போல இருக்குது. வேலுமனோட வாய்ஸ் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கவிஞர் பிரியன் அந்த கல்லூரி சாங் சரி, கள்ளச்சாராய சாங் சரி, எல்லாத்துலேயுமே தன் முத்திரையை பதிச்சிருக்காரு. அவருக்கு வாழ்த்துக்கள். நல்ல வேளை இந்த படத்தில் டைரக்டர் பாட்டு எழுதாமல் கவிஞர் கொடுத்ததுக்கு ஒரு நல்ல விஷயம். ப்ரொடியூசர் செந்தில்வேல், பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறேண்ணா? ஓகேண்ணா, மாப்பிட மாட்டேன். செந்தில் இந்த படத்திற்கு அப்புறம் பெரிய ப்ரொடியூசராகி இன்னும் தொடர்ந்து பல படங்களை தயாரித்து பல இயக்குநர்களையும் பல கலைஞர்களையும் உருவாக்க வேண்டும் என்று வாழ்த்திய விட நன்றி, வணக்கம்.